வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைரக்டர் சேகர் கமலாவுடைய இயக்கத்தில் ஆக்டர் தனுஷ் நாகார்ஜுனா நடித்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் குபேரா. இந்த குபேரா எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குபேரா படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே ஆஃப் பெங்காலில் கவர்மெண்ட் வந்து ஆயில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு வெளியில் ஆயில் வாங்க தேவையில்லை, இங்கே நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது, இந்த நியூஸ் வெளியில பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி, நிறைய பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா படத்தோடைய மெயின் வில்லனான ஆக்டர் ஜிம், அவர் இந்த படத்தில் ஒரு கார்ப்பரேட் வில்லனாக வராரு. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு தான் இந்த நியூஸ் ஃபஸ்ட்டு வருது. அவர் இதை கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆயில் ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட போகக்கூடாது, இதை ப்ரைவேட் ஆக்கி நம்ம கிட்ட தான் வரணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு சில வேலைகளை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா மினிஸ்டரை போய் சந்தித்து டீல் பேசுகிறாரு. மினிஸ்டரும் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த ப்ராஜெக்ட்டை நான் உன்கிட்டே கொடுக்குறேன், ஆனால் 1 லட்சம் கோடி நீ எனக்கு கொடுன்னு லஞ்சமாக கேட்குறாரு. அதுலேயும் அந்த 1 லட்சம் கோடியில் 50,000 கோடி வந்து ஒயிட்டாக கொடுக்கணும், 50,000 கோடி பிளாக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 50,000 கோடி கருப்பு பணமா இவங்க ஈஸியா கொடுத்துறாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய 50,000 கோடி ஒயிட்டா வந்து அவ்வளவு ஈஸியா வந்து கொடுத்துற முடியாது. சரி, எப்படி வந்து ஒயிட்டா மாத்தி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நாகார்ஜுனாவை கூட்டிட்டு வராங்க. நாகார்ஜுனா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸர். அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், அதை சால்வ் பண்ணி அவரை கூட்டிட்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பிளான் சொல்றாரு. பினாமி மூலியமா தான் இப்படி ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பினாமிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது 4 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து அவங்கள ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து மாற்றி அவங்க அக்கௌண்ட்டில் வந்து காசை போட்டு அதிலிருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து சொல்கிறாரு. சரி இப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிளானை வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஒரு 4 பிச்சைக்காரங்களே இவங்க கூட்டிகிட்டு வராங்க. அதில் ஒரு பிச்சைக்காரனாக தான் படத்தோடைய ஹீரோவான தனுஷ் வராரு. ஸோ இவங்க 4 பேரை இவங்களுடைய பிளானுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறதான் இந்த குபேரா படத்தோடைய மொத்த கதையுமே. ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் தேவாங்கிற ஒரு பிச்சைக்காரனாக அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்திலும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. படம் பார்க்கும்போது மெயினாக எந்த இடத்துலையும் தனுஷாவே அவர் தெரியல, அந்த கேரக்டராக தான் வந்து அவர் தெரிஞ்சாரு. அவருடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட மேக்கப், காஸ்டியூம், பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தனுஷை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நாகார்ஜுனா, ராஷ்மிகான்னு எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ரைட்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக கேரக்டர்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக டெப்த்தாக இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. மெயினாக தனுஷோடைய கேரக்டராக இருக்கட்டும், நாகார்ஜுனாவுடைய கேரக்டராக இருக்கட்டும், இப்போ ராஷ்மிகா கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் கிடையாது. பட் அதுக்குன்னு வந்து ரொம்ப ஏதோ வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சின்ன கனெக்ட் வந்து கதையில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தனுஷ் அண்ட் நாகார்ஜுனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க கேரக்டர்ஸில் எதுவுமே எழுதலன்னு சொல்ல வரல, எழுதியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டெப்த்தாக எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரை இன்ட்ரோ பண்ணுறாங்க, இன்ட்ரோ பண்ண உடனே அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்படி இல்லாமல் அவருடைய அந்த பெக்கர் லைஃப்பை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். அவருடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுத்து காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் நாகார்ஜுனாவுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரை வச்சு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்கலாமோ, கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அண்ட் வில்லன் கேரக்டர் வந்து வழக்கமான கார்ப்பரேட் வில்லன் என்ன பண்ணுவாரோ அதே தான் இந்த படத்துலையும் வந்து அவர் பண்ணுறாரு. கேரக்டர்ஸை தாண்டி ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எடுத்துக்கிட்ட கதை ஓகே, ஆனால் இதை இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் 3 hours 2 minutes பெரிய படமாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டியூரேஷன் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்னுமே கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்து கட் பண்ணியிருக்கலாம். 2.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருந்தா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை, ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் வந்து இருந்துச்சு. அடுத்து இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு சீனுமே வந்து ஈஸியாக உங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ரொம்ப நார்மலான ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. பெருசாக வந்து ஹை பாயிண்ட்ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. சரி, சீன் வைஸ் ஏதாவது ஒரு சீன், இந்த ஒரு சீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் எந்த ஒரு சீனும் இம்பாக்டை கிரியேட் பண்ணலை. டயலாக்ஸும் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ் அப்படியும் வந்து எதுவுமே இல்லை. ஸோ படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்லோனஸ் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு சில இடங்களில் லேகுமே வந்து இருக்குது. இந்த படத்தோடைய இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் வழக்கமான ஒரு தெலுங்கு படமாக உங்களுக்கு இருக்காது. அப்போ இது பாசிட்டிவ் தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பெரிய நெகட்டிவும் இதில் தான் வருது. இப்போ வழக்கமான ஒரு தெலுங்கு படம் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும். மாஸ் மசாலா, கமர்ஷியல் எலமெண்ட்ஸ், டான்ஸு, ஃபைட்டு,
ஓவர் பில்டப்பு, மாஸு, ரொமான்ஸு, காமெடின்னு எல்லாமே வந்து இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஒரு கதையை நோக்கி போகக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் என்னதான் தனுஷ் ஹீரோ அப்படின்னு சொன்னாலும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிலாம் வந்து தெரியாது. எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகும்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் படத்தை முடிச்சிடணும். அப்படி இல்லைனா ஆரம்பத்துலேருந்தே ஃபுல் கமர்ஷியலாக கொண்டு போய் முடிக்கணும். ஆனால் இவங்க ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ரியலிஸ்டிக்காக தேவையோ அங்கே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து கமர்ஷியலாக லாஜிக்கெல்லாம் மீறணுமோ அங்கெல்லாம் மீறி இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மீறல் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்குமா, இதெல்லாம் வந்து இவங்க சிம்பத்திக்காக ஒரு எமோஷனல் கனெக்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தோணுச்சு. அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸும் அந்தளவுக்கு வந்து கன்வின்சிங்காக வந்து இல்லை. ஏதோ டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு முடிச்ச மாதிரி தான் வந்து இருந்தது. கடைசி கொஞ்ச நேரமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக போய் எடுத்துகிட்டு போய் முடிச்ச ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்தது. இந்த படத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ, இதெல்லாம் வந்து முன்னாடியே இன்டர்வல் பிளாக்கோ இல்லை செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே வந்து வச்சிருக்கலாம். எதுக்கு ரொம்ப தள்ளி போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. அது என்னன்னு எக்ஸாக்டாக ரிவீல் பண்ண முடியாது, ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால தான் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். டெக்னிக்கலாக பார்த்தோன்னா படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பி தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நிறைய சாங்ஸ்லாம் கிடையாது. போய் வா அப்படிங்கிற அந்த ஒரு சாங் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம் எடுத்துக்கிட்டோன்னா டிஎஸ்பியோடைய பிஜிஎம் வந்து நீட்டாக இருந்தது. ஆனால் அவர் போட்ட பிஜிஎம் இந்த படத்து கூட பெருசாக சிங்கே ஆகாத, செட்டே ஆகாத ஒரு ஃபீல் தான் வந்து கிரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த குபேரா படத்துக்கு டிஎஸ்பி போட்டிருக்கிற அந்த மெயினான ஒரு பிஜிஎம் ட்ரெய்லர்லேயே வந்து கேட்டிருப்பீங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்தில் நிறைய இடங்களில் வருது. நிறைய இடங்களில் வரது பிரச்சனை இல்லை. இப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது, முக்கியமான ஒரு சீன், அந்த இடத்துல இந்த பிஜிஎம் வந்துச்சுன்னா ஓகே, கரெக்டாக இருக்கும். ஆனால் நார்மலாக போயிட்டு இருக்கிற சீன்லையுமே வந்து அந்த பிஜிஎம் அடிக்கடி ப்ளே பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த குபேரா படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்குவலா 2 லாங்குவேஜ்லையுமே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறதா டேரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸ் தமிழ் லிப்சிங் வந்து இருக்கு. ஆனா அதே மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் தெளிவா தெரியுது. ரெண்டுமே கலந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த குபேரா எப்படிப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாரான ஒரு படமா இருந்துச்சு. பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குபேரா படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட போய் நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த குபேரா படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.